ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். எக் புட்டிங் எப்படி செய்யலான்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டுன்னு கேட்டால் இந்த ஸ்வீட்டை சட்டுன்னு 20 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துட்லாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான டேஸ்டியான புட்டிங், வாயில் வச்சதுமே அப்படியே கரையக்கூடியதுங்க. இது பாதாம் சாப்பிட்ட ஒரு ஃபீலில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். புட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதோட 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மிக்ஸி ஜார்லேயே 2 முட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 2 முட்டையும் உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது பாதாம் ஆல்ரெடி ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அதோடு இந்த பாதாம் எசன்ஸ் சேரும் பொழுது சாப்பிடவே புட்டிங் அல்டிமேட்டாக இருக்குங்க. எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு கட்டியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ பாயில் பண்ணணும். அதற்கு ஒரு சாதாரண கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்ச வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போது இதை வேக வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன். அதற்கும் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த புட்டிங்கை வச்சு ஒரு தட்டு போட்டோ மூடிடுங்க. அதற்கும் மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுறேன் மீடியம் ஃப்ளேமில். 20 நிமிஷத்துக்கு பிறகு அது நல்லா குக்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி விட்டு பார்க்குறேன். ஒட்டவே இல்லை பாருங்கள் கத்தியில். ரொம்ப நல்லா குக்காகி வந்திருக்கு. புட்டிங் நமக்கு தயாராகிடுச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு வெளியில் ஆற விட்டுட்டு அதன் பிறகு ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 1 ஹவருக்கு வச்சு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேங்க. இது ரொம்ப சில்லுன்னு சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. இதற்கு மேலே பாதாம் கட் பண்ணி சேர்த்துடுறேன். எந்த விதமான நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இதை பாருங்கள், கட் பண்ணுறேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க. டேஸ்டியாகவும் இருந்தது. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக் புட்டிங் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.